இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உயிரை எடுத்த டைம் பாஸ் கேம் மீண்டும் தலை தூக்கும் ரம்மி. முடிவுக்கு வந்த 3வது அட்டம். கோவையில் அரங்கேறிய சோகம். கோவை மாவட்டம் வேளாண்டிபாளையம் அருகே அமைந்துள்ளது இடையர்பாளையம். இப்பகுதியைச் சேர்ந்தவர் மாதவன். இவரின் மகன் முத்துக்குமார். 37 வயதான முத்துக்குமார் தனியார் நிறுவனத்தில் டெக்னிக்கல் பிரிவில் பணிபுரிந்து வந்தார். அந்த பணியில் கிடைத்த வருமானத்தில் பெற்றோரை கவனித்தும் வந்தார். இந்த நிலையில் முத்துக்குமார் பணி நேரம் முடிந்த பிறகு பொழுதுபோக்கிற்காக செல்போனில் ஆன்லைன் ரம்மி விளையாடி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் மூழ்கிய முத்துக்குமார் மணிக்கணக்கில் விளையாடியுள்ளார். இதற்காக முத்துக்குமார் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வட்டாரத்தில் அளவு கடந்து கடன் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இப்படி பொழுதுபோக்கிற்கு விளையாட தொடங்கிய ஆன்லைன் ரம்மி விளையாட்டை முழு நேரமாக விளையாடிய முத்துக்குமார் அதில் அதிகம் பணத்தை இழந்துள்ளார். இதனால் அவரால் விளையாட வாங்கிய கடனை கூட திருப்பி செலுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் கடனை கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டு நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதனால் கடும் மன உளைச்சலில் முத்துக்குமார் தவித்து வந்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையிலும் ரம்மி விளையாடுவதை கைவிடாத முத்துக்குமார் திடீரென இரவு வீட்டு அறையில் தூக்கிட்டு விபரீத முயற்சியை எடுத்துள்ளார். இதை பார்த்து பதறிப்போன குடும்பத்தினர் அவரை மீட்டு உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட முத்துக்குமார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கவுண்டம்பாளையம் போலீசார் உயிரிழந்த முத்துக்குமார் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து முத்துக்குமார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த கவுண்டம்பாளையம் போலீசார் தற்கொலை என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முத்துக்குமார் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு அடிமையாகி விளையாடி வந்தது தெரிய வந்தது. அதில் பணத்தை இழந்தவர் தொடர்ந்து கடன் வாங்கி விளையாடி வந்துள்ளார். ஆனால் ஒரு கட்டத்தில் அதிக கடன் சுமை ஏற்பட்டதால் அவரால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனமுடிந்த முத்துக்குமார் 2 முறை வீட்டில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதும் குடும்பத்தினரால் மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இப்படி தொடர் மன உளைச்சலில் இருந்த முத்துக்குமார் 3வது முறையாக விபரீத முயற்சி எடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இருப்பினும் கவுண்டம்பாளையம் போலீசார் பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஊழியர் ஒருவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்ததால் உயிரிழந்ததாக கூறும் சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.